Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். படத்துக்குள்ள போனதுக்கு முன்னாடி போன படத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. என் பேர் தான் விஸ்வா. என் வாழ்க்கை கரண்ட்டு கம்பத்தில் சாக்கடிச்ச காக்கா மாதிரி ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் இந்த அர்க்கானே என் தம்பி அவன் விசிலை காணோன்ட்டு என்ன தேட சொன்னான். நானும் சரின்ட்டு அந்த விசிலை போய் தேடுனேன். ஆனால் இந்த விசில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு கிடைச்சது என்னன்னா இந்த மின்னல் தான். இந்த மின்னல் அடித்ததுலேருந்து என் வாழ்க்கை கரிஞ்சு போன காக்கா மாதிரி இருந்த என் வாழ்க்கை 100 வாட்ச் போட்ட பல்பு மாதிரி பிரகாசமாயிருச்சு. எனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்து கிடச்சிது. அப்புறம் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் கிடச்சிது. எஸ், இன்னும் நிறையா. ஆனால் இப்படி நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் குறுக்கால கௌசிக் வந்தாங்கிற மாதிரி ஒருத்தன் வந்தான். என்னடா விஸ்வா, பார்த்தே ரொம்ப நாளாகுது. இவன் எதுக்கு வந்தான், எதுக்கு என்ன 4 பேத்த வச்சு அடித்தான்ட்டு பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் தெரியாது, அங்கே இருந்த எனக்கும் தெரியாது. ஆனால் இவ்வளோ தலைவலி விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது என் தம்பி திருப்பி அவன் விசிலை காணோன்னு மாடிக்கு தேட போக அவன் மாடியிலேருந்து கீழே நான் அவனை மாசான பிஜிஎம்லாம் போட்டு காப்பாற்றி அப்படி மின்னல் வீரன் ஃபுல் காஸ்டியூம்னு நடந்து வந்தா எல்லாம் ஒரு தேவை இருக்கு. முன்னாடி நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது. இவன் பேரு விஸ்வா. அது கூட என்ற முடிஞ்சிருச்சா? இதுக்கு நமக்கு ஆகாது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோம். இது மின்னல் வீரன் 2. வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். MDVIP is coming. No. இணைய தளபதி is coming. இப்போ படம்
Star general, who you know comparable? Who on wall on the crest is incurable? Fly through the air like a phoenix, a pinnacle. Greatest of all time, greatest of mankind. மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்காக்கும் வேலையா யாரா நீங்கள் எனக்குன்னே கிளம்பி வருவீங்களாடா? நெத்தி போட்டு ஓட்ட வழியாக மூச்சு பயிற்சி வேணாண்ணா, ஒழுங்காக ஹெல்மெட்டை கலட்டு.
நீயா? உன் கண்ணை பார்த்தப்பே நினச்சேன்டா நீயா தான் இருப்பேன்னு. ஏன்டா பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா? உன்னை நான் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன்டா. நீ எனக்கு என்ன உனக்கு கட்டி போட்டு வச்சாலும் 10 நிமிஷத்துக்கு கும்பகோணமே பிளாஸ்ட் ஆக போகுது. என்னடா சொல்ற? ஒழுங்கா சொல்லு. நீ என்ன பெரிய வீரனாச்சு, முடிஞ்சா கும்பகோணமாவே காப்பாத்திக்கடா. ச்சே ஷோ. விஸ்வா யாருன்னு பார்க்குறியா? உன்னை அடிக்க அனுப்புனதே நான் தான்டா. நீ ஏன்டா என்ன அடிக்க ஆள் அனுப்புன? ஒன்னால தான்டா 2 வருஷம் அப்சர்வேஷன் ஹோம்ல இருந்தேன். அதுக்கு நான் உன்னை போறதுக்கு ஆள் அனுப்புனேன். ஆனால் நீ அவங்கள போட்டு தட்டிட்ட. அப்போ நான் ஒன்று அடிக்க வந்திருக்கேன். நீ அப்சர்வேஷன் போனது வந்து நீ பண்ண தப்புனால போன. அதுக்கு இந்த ஊர்ல இருக்க மக்கள் என்னடா பண்ணாங்க? நான் அப்சர்வேஷன் ஹோம்ல இருந்து கூட கஷ்டப்படலடா. வெளில வந்தோடனே அந்த மக்கள் பார்த்தாங்க பாரு, அந்த பார்வை தானே எனக்கு கஷ்டப்பட்டுச்சு. என்ன அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தவங்க சாகணும். இங்க எல்லாம் கடந்த சாவுங்களா? Idiot boy. போன்ட்டு நான் கண்ணை குடிக்கிட்டு அதுல உண்மையான புல்லட்டை வச்சிருக்கேன். மேடு பாயா. இருடா, அவன் மூஞ்ச உடச்சி சாவடிக்க போறா. அமெரிக்கா 5 நிமிஷம் தான் இருக்கு. எந்த நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஆனா மின்னல் வீரன் நினைச்சா முடியும்டா. முடிஞ்சா உன் உயிரை காப்பிக்க. அது ஏன் அப்பா உன் பவர் வச்சுலாம் அதை தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. இந்த யுரேனியம் பாம்பை ஓவர் சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக அதை அழிச்சிடலாம். ஆனால் அதை ஓவர் சார்ஜ் பண்ணும் போது அந்த அளவுக்கான எனர்ஜியை என் உடம்பு தாங்காது. இதில் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் அதையும் மீறி இதை நான் எதுக்கு பண்ணுறேன்னா, என்னோடய குடும்பம், என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாலும் ரெடி.
இருங்க, நான் செத்துட்டேன்னு தானே நினச்சிங்க. ஆனால் அவன் உயிர் தெளிர்ந்து விட்டான். என்னாலே நம்ப முடியல, நானும் உலகத்தை காப்பாற்றுறவன் ஆயிட்டேன்ட்டு. அதுக்கு ப்ரூஃப் இங்கே இருக்கிற என் ஃபேமிலி தான். என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் என்ன ரிஸ்க்கை வேணாலும் எடுக்க தயாராக இருப்பேன். இதுலேருந்து உங்கள் எல்லார்ட்டையும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறவங்க நாமளை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவாங்க. இருங்க, இன்னும் பாட முடியலை. இன்னொரு மெயின் பிக்சர் இருக்குது, அதை பார்த்துட்டு போங்க. ஸ்டார்டிங் ப்ரோ, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஸ்டார்ட் மியூசிக். கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த. இப்போ பிடிச்சிருக்கணும், கட்டி கொடுத்து வாங்கி எடுக்க. நீ ஏன்டா எல்லாட்டிக்காக தாக்கும் 10 முகமே. சுடாதடா.